ஒரு தேவனுடைய பிள்ளை உதவி கேட்கக்கூடாது என்கிற ஞானம் வரணும். அப்படின்னா நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோன்னா, நிறைய பேரிடத்துல டக்குன்னு கை நீட்டிடுறாங்க. சிலர் அது கஷ்டம்தான். ஏன்னா அவங்களுடைய பாடு, அவங்களுடைய பிரச்சனை, அவங்களுடைய தேவை அந்த மாதிரி இருக்குது, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் யார் இடத்துல கை நீட்டுறீங்களோ மதிப்பு இழந்துரும். நம்ம கை நீட்டுறதுக்கு முன்னாடி இருக்கிற மதிப்பு கை நீட்டுனதுக்கு அப்புறம் வரவே வராது. சிலர் ஒரு சிலர் இதை ஹேபிட்டாகவே வச்சுருக்கிறாங்க. அப்படின்னா அவங்க உதவி கேட்டு கேட்டே பழகிட்டாங்க. எல்லா இடத்துலையும் ஹெல்ப் கேட்பாங்க, வண்டி கேட்பாங்க, கார் கேட்பாங்க, ஏதாவது ஒன்று மற்றவங்கள்ட்ட உதவி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஞானத்துக்குள்ளே வாங்க. இன்னொருத்தரிடத்துல உதவி கேட்குறத தயவு செய்து நிறுத்துங்க. நீங்கள் வேண்டாம், உதவி கேட்காதீங்க. உதவி கேட்டால் உங்கள் மதிப்பை நீங்கள் இழந்திருப்பீங்க. ஏன்னா சங்கீதக்காரன் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்கிறாரு, எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், நான்